என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா? உட்கார்றதுக்காக இந்த பில்லோவை நான் ரெடி பண்றேன். நம்ம பலர் உட்காரும் பொழுது இப்படி ஒரு பில்லோவை தேடுறது உண்டு. ஏன்னா நம்ம பேக்க சப்போர்ட் பண்ணி உட்காரும் பொழுது நம்முடைய பேக் ரிலாக்ஸ் ஆகுது, வலி இல்லாம இருக்க இது உதவி செய்கிறது. வாழ்க்கையில நம்ம இந்த சின்ன பில்லோவை போலதான் இருக்கணும். இது பெரிய சைஸ் இல்ல, பெரிய விலை உயர்ந்தது கிடையாது. ஆனா இது ஒரு பெரிய காரியத்தை செய்கிறது. உட்காரும் பொழுது ஒருத்தருடைய முதுகை சப்போர்ட் பண்ணுகிறது, வலி இல்லாம இருக்க உதவி செய்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுடைய வலியையும் வேதனையும் அகற்றுகிறதாய் இருக்க வேண்டும். நம்ம வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை என்கரேஜ் பண்ணி விழுந்தவர்களை தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய கரம் வெளிப்படட்டும். பரத்தின் ஒத்தாசை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கொண்டு போன இருதயங்களை ஆற்றி தேற்றும், தைரியப்படுத்தும், தொடர்ந்து ஓட கிருபை தாரும். அற்புதங்களை காணட்டும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.